மணி நேரம் ஆண்டவர் நாங்கள் ஆராதிச்சிருக்கிறோம். நாங்கள் யாரும் இந்த இடத்துல வந்தது ஏனோ தானோ ஒன்று வரவில்லை. எத்தனை பேர் விசுவாசிகள்? நாங்கள் யாரும் ஏனோ தானோ ஒன்று வரவில்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு நாட்களிலும் வேலைகள் உண்டு. மண்டேலேருந்து சண்டே வரை வேலைகள் உண்டு. ஆனாலும் நாங்கள் ஆண்டவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரித்து ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்திலே இந்த வாரத்து முழுவதாய் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல போகிறார், இந்த வாரம் முழுவதாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் போது அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படிக்காய் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இங்கே சொல்லப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய ஜீவனுள்ள வல்லமுள்ள தெய்வத்தினுடைய வார்த்தைகள். ஆகவே அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் கீழ்ப்படியும் போது நமக்கு இது நிறைந்த ஆசீர்வாதம். அவ இன்றைய நாளில் கொடுக்க போகிற தேவ செய்திக்கு நாங்கள் ஒரு தலைப்பை கொடுக்க முடியுமானால், ஆசீர்வாதத்தை பெறுதல், ரீச் அவுட் ஃபார் யுவர் பிளஸிங்ஸ். நாங்கள் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தேவ ஊழியக்காரர் கூடாக ஆதியாகமம் 26:12 ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தந்தார். அங்கே ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், அதை 100 மடங்காக பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. எங்கே அந்த தேசத்திலே விதைத்த போது அந்த தேசத்திலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அதே போல இந்த நாட்கள் இந்த வருஷம் முழுவதாய் நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாதை எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதை விசுவாசித்து அதை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த ஆசீர்வாதங்கள் வரும்போது சில போல பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கூடை இருக்கலாம், பெரிய பேக் இருக்கலாம், விலை உயர்ந்த பெரிய சூட்கேஸ் இருக்கலாம், பேக் இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பெரிய ஓட்டைகள் இருக்குமானால் அதுக்குள்ளாக ஒவ்வொன்றாய் போய்விடும். இங்கே நாங்கள் போட 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 அது பொத்தலான பயிரை போடப்பட்ட போல ஆசீர்வாதங்கள் போய்விடுகிறது. அப்படியா இல்லாதபடி நாங்கள் இந்த நாளில் தேவன் தருகிற அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று வேதத்திலே நாங்கள் இந்த நாளில் வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அங்கே ஆர்வத்தோடு காத்திருக்கிறீங்க? ஆண்டவர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் ஊதி போடுகிறதில்லை. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருக்கென்று நாங்கள் வாழ, அவர் செய்த அற்புதம் அதிசயங்களை மற்ற ஜாதிகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்க, மற்ற ஜனங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் மட்டும் ஆசீர்வாதமாக இருப்பதல்ல, மற்றவர்களில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு. ஆகவே வேதத்தில் இருந்து ஆதியாகமம் 12வது அதிகாரம், ஜெனசிஸ் 12 சாப்டர் 12 12வது அதிகாரத்தில் இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படியா ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் ஜெனசிஸ் 12:1-3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். இங்கே பார்க்குறோம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்க, சரியான ஒரு கஷ்டமான காரியம். ஒன்று, தேசத்தை விட்டே போகணும். ரெண்டாவது, உன் இனத்தை விட்டு போகணும். மூன்றாவது, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட வேணும். அப்படி போகிறதா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிற நேரத்தில் ஆபிரகாமுக்கு எத்தனை வயதுன்னு பார்த்தீங்கன்னா 75 வயது. சாதாரணமாக ஒரு யங் ஏஜில் பார்த்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு போகண்டா, நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரோம், அங்கே போனால் எங்களுக்கு ஒரு திட்ட தொந்தரவு இல்லை, நாங்களே போய் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், பிள்ளைகளுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் வேறு கண்ட்ரியில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வயசு 75 years old. 75 வயதாக இருக்கேக்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கூப்பிட்டு சொல்கிறார், இந்த இனத்தை விட்டு, இந்த தேசத்தை விட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் காண்பிக்கிற தேசம், இந்த தேசத்தை நான் காண்பிக்கிறேன், மிடில் ஈஸ்ட்டுக்கு போ, அல்லட்டா அமெரிக்காவுக்கு போ, அல்ல கனடாவுக்கு போ என்று சொல்லி ஒரு இடத்தை சொன்னாலாவது அவருக்கு ஒரு பிளான் இருக்குமோ. இந்த நாட்டில் வெதர் இப்படி இருக்கும், இந்த நாட்டில் இந்த லாங்குவேஜ் பேசுவாங்க, இந்த நாட்டில் இப்படி இருக்கும், எனக்கு யாராவது தெரிஞ்ச தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்களேன்னு தெரியும். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லும்போது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லுகிறார். Lord said to Abraham, go from your country and your father's house to the land that I will show you. நான் உனக்கு காட்டுகிற இடத்துக்கு நீ போன்னு சொல்லும்போது இவ்வளவு தூரம் ஆபிரகாமுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனாலும் ஆபிரகாம் அந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சில வேளையில் நாங்கள் ஒன்றை நினைத்து கொண்டிருப்போம். ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லும்போது அதை நமக்கு செய்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் கர்த்தர் சொல்லும்போது அதை நாங்கள் செய்தால் அது நமக்கு இலகுவாகவே இருக்கும். ஆபிரகாம் சொல்லும்போது, இல்லை ஆண்டவரே எனக்கு அப்படியெல்லாம் போயிடாதே, நான் சீமானே இருக்கிறேன், எனக்கு எல்லாம் அவன் நல்ல ரிச்சாக இருந்தான், நான் சீமானே இருக்கிறேன், எனக்கு வேலைக்காரர்கள் உண்டு, எனக்கு ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குது, ஆனால் நான் ஏன் போகணும் ஆண்டவர், எனக்கு போகணும், நான் இந்த தேசத்தில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், நல்ல ஆசுவாமாக இருக்கிறேன், ஆனால் சும்மா இருந்து நான் உங்களை தொழுது கொண்டு உங்களோட ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அப்படியே கீழ்ப்படிந்தான் என்று பார்க்குறோம். கீழ்ப்படிந்துட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு உடனே என்ன செய்யணும், ஒரு புதிய தீர்மானம் எடுக்க வேண்டி இருந்தது. என்ன ஆண்டவர் இப்படி சொல்கிறார், அப்போ நான் போக வேண்டும் என்று ஒரு புதிய தீர்மானம் எடுக்க வேண்டியிருந்தது. சில வேளையில் எங்களோட வாழ்க்கையிலும் சில வேளையில் நாங்கள் முன்னேறி செல்லும்போது பல தடைகள் பிரச்சனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் நம்ம பார்த்து பேசும்போது நாங்கள் புதிய தீர்மானங்களுக்கு எடுக்க வேண்டி இருக்கும். அப்பொழுது தான் மிக கஷ்டமாக இருக்கும். ஏன் எனக்கு சில வேளையில் நீங்கள் நல்ல ஆசுவாமல் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறேன்டா சரியான கஷ்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இடம், தெரிஞ்ச ஷாப்பிங் சென்டர், தெரிஞ்ச ரயில்வே ஸ்டேஷன், பஸ்ஸுக்கெல்லாம் ட்ரெயினுக்கெல்லாம் ஈஸியாக போகலாம். இது அங்கே போனால் காருக்கு பெட்ரோலுக்கு இப்படியெல்லாம் செலவழிக்க வேண்டி இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லும்போது நாங்கள் கீழ்ப்படிஞ்சால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஏனென்றால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், கீழ்ப்படிந்ததன் நிமித்தம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு 4 காரியங்களை சொல்ல போகிறேன். ஆபிரகாம் உண்டு, அவர் ஒரு கீழ்ப்படி உள்ள ஆண்டவருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷனாக இருந்தார். அது மட்டுமில்லை, ஆண்டவருக்கு அவர் ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனாக இருந்தார். 3வது, ஆண்டவரோட அங்கே ஆபிரகாம் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார். ஆண்டவர் எங்கே போனாலும் ஆண்டவருக்கு தொழுது கொண்டு அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டு ஒரு மனுஷனாக இருந்தார். பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட ஆபிரகாமுக்கு இருந்தது. என்னுடைய உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரோட கூட நாங்கள் துதித்து உறவாடி ஆராதித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை சொல்லுகிறாரோ அந்த சொல்கிற சத்தத்தை நான் நீங்களும் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1000 பேர் மனுஷருடைய சத்தங்களை கேட்கிறதை காட்டிலும் ஆண்டவருடைய சத்தத்தை நான் நீங்களும் கேட்கும்போது அதில் மிகுந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஏன்னா நாங்கள் சில வழியில் பார்ப்போம், அநேக ஆலோசனைகள் வரலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. மனுஷர் சொன்னதை சில நிறைவேற்றாமல் போய்விடலாம், ஆனால் நம்முடைய தெய்வம் ஆணையிட்டதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் என்னென்னலாம் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட உடைந்த உள்ளத்தோடு வந்திருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் ஏமாற்றத்தோடு நீங்கள் போகணும் என்று ஆண்டவர் விரும்ப மாட்டார். என்ற பிள்ளையை நான் மகிழ்ச்சியாக்கி சந்தோஷமாக்கி என்னென்ன காரியங்களை குறைவு இருக்கோ அந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதித்து அனுப்புவதே கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக அங்கே ஆபிரகாம் இருந்ததின் நிமித்தம் ஆண்டவர் சொன்ன அதே சத்தத்தை ஆபிரகாம் கேட்டார். அப்படி கேட்க ஆண்டவர் ஆபிரகாமை நிறைவாக ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றா அவன் உண்மையாக ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தபடி ஆபிரகாம் வாஸ் எ மேன் ஆஃப் ஃபெய்த். ஆபிரகாம் வாஸ் எ மேன் ஆஃப் ஒபீடியன்ட். அவர் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அப்படி கீழ்ப்படிந்தது மட்டுமல்ல, அவருடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஆண்டவரோடு கூட இருந்தது போல எங்களோட வாழ்க்கையிலும் நீங்களும் நான் எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேணும். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேணும். அங்கே பெற்றோர்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருக்க வேணும். பிள்ளைகள் விசேஷமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தருக்குள்ளே நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும்போது உங்களுடைய ஆயுள் வருஷங்கள் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்க ஆண்டவருக்குள்ளே நீங்களும் அங்கே ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட பெற்றாரை எப்பொழுதும் கனப்படுத்த வேண்டும். அவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை நிறைந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்தான். சாதாரணமாக செய்கிற காரியம் இல்லை, விட்டு போகிற ஒரு காரியம், ஆனாலும் கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் ஆண்டவர் பார்த்து பெரிய ஜாதியாக்கணுங்களேண்டா? எல்லாருக்கும் விருப்பம். ஆண்டவர் உங்களோட பேரை பெருமைப்படுத்தணும்டா எல்லாருக்கும் விருப்பம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அப்படி அவங்க கீழ்ப்படிந்து போகும்போது ஆண்டவர் ஆசீர்வாதமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவர் சொன்ன வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றினார். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லும்போது ஒரு சும்மா சாதாரணமாக சொல்லல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வாதம். அந்த பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். ஆகவே இதில் ஒன்றை பார்த்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று பன்மையில் சொல்லுகிறார். I will bless those who bless you and him who dishonors you I will curse you. In you all the families of the earth shall be blessed. பார்த்தீங்கன்னா உனக்குள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லி உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை என்று பன்மையாக சொல்கிறார், உன்னை சபிக்கிறவனை என்று ஒருமையாக சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது தான் விரும்புகிறார். யாரா இருந்தாலும் ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் இல்லை. அது யாரா பணக்காரனாக இருந்தாலும், அங்கே ஏழையாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், படிக்காதவனாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். சபிக்கிறதுக்கு மட்டும் ஆண்டவர் கனவேரை சபிக்க ஆண்டவர் விரும்பவே இல்லை. இன்னும் சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்படி உங்களோட வாழ்க்கையில் உங்களெல்லாம் யார் யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறவங்க யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேணுமென்று நீங்கள் விரும்புகிறீங்களோ ஆண்டவர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியும் போது, என்னத்தை இன்றைய நாளில் ஆண்டவர் பேசுகிறாரோ அதற்கு நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக 100க்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்வீர்கள். ஹல்லேலூயா. நான் சொல்வது தேவனுடைய வார்த்தை. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து கர்த்தர் என்னத்தை இந்த நாளில் சொல்ல வேணும் என்று ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டும்தான் நான் சொல்லுகிறேன். என்னுடைய சுயத்தில் இருந்து நான் இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. கர்த்தர் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாகவே செய்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள்? எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்கிறவர். ரோமர் 8:28 படி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்தவர்களாகிய உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நீங்கள் சோர்ந்து போன உள்ளத்தோடு கூட வந்திருந்தால், ஏன் என்ற ஒரு கேள்வியோடு வந்திருந்தால், எனக்கு நான் இவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்கவே இல்லையே ஆண்டவரே, இந்த வருஷ தொடக்கத்திலேயே நீங்கள் வாக்கு பண்ணீங்க 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஆனால் இப்போ ஜனவரி 3வது கிழமை 4வது கிழமை வந்துச்சு, அந்த இன்ஸ்டண்ட்டாக எனக்கு அந்த பிளஸிங்கை நான் இன்னும் பெற்றுக்கொள்ள இல்லையே என்று சொல்லி கேள்வியோடு வந்திருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் நீங்கள் போகிறதுக்கு முன்பதாக ஆசீர்வதித்து உங்களை அனுப்புவார். ஆனால் ஒன்றை நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தையை விசுவசிக்க வேண்டும், அவரோடு கூட எப்பொழுதும் உறவாட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை தான் உங்களுக்கு நான் இதில் விரிவித்து சொல்ல போகிறேன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தையை 100க்கு 100% விசுவசித்தல். அது முடியாத போல ஒரு கட்டத்தில் இருக்கலாம், அது நடக்காது போல இருக்கலாம், இது இம்பாசிபிளாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய தெய்வத்தினால் ஆகும். நம்முடைய தெய்வம் சொன்னால் அது நடக்கும். வானத்தையும் பூமியையும் மண்ட சராசரங்களையும் படைத்த நம்முடைய தெய்வம், ஹல்லேலூயா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அங்கே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறினான். அது அவர் சொல்லும்போது 75 வயதிலே கூப்பிடும் போது, இந்த தேசத்தை விட்டு நீ போ என்று சொல்லும் போது 75 வயது. அது மட்டுமல்ல, அந்த வயதிலையும் அவன் அங்கே எல்லாத்தையும் விட்டு ஒரு தெரியாத இடத்துக்கு போகும்போது, அவனுடைய வாழ்க்கையில் போகிற இடத்துல பார்த்தீங்களா, ஜெனசிஸ் 12:6 வாசிங்க. அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். அவன் அந்த தேசத்துக்கு சீகம் என்ற அந்த இடத்துக்கு வரும்போது, அந்த இடத்துல போய் அந்த இடத்துல தங்கலாம்ண்டு அதில் தான் ஆண்டவர் சொல்லுகிறாராக்கமெண்டு வந்தார். வந்த இடத்துல பார்த்தா அதுலேயும் ஒரு ஏமாற்றம். அங்கே யார் இருக்கிறது? கானானியர்கள் இருந்தார்கள். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க போ நான் அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ அங்கே போனால் அங்கே கானானியர்கள் நான் இருக்க முடியாது. ஒரு ஏமாற்றம் ஒன்று ஆபிரகாமுக்கு வந்தது. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். ஹல்லேலூயா. ஸ்டில் அவன் கீழ்ப்படிந்தான். உங்களோட வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் வந்தாலும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது அது நிறைவாக முழுமையான ஆசீர்வாதமாக நமக்கு வரும். அந்த இடத்துல அந்த ஏமாற்றம் ஒரு இடத்துல மட்டும் வரையில. அங்கே அடுத்த 10வது வசனத்தை வாசிங்க. 12வது 10. அத்தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அங்கால வரைக்குள்ள அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல பஞ்சமாயிருக்கு. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அடுத்த இடத்துல போய் ஆண்டவர் இந்த இடத்துல தான் தங்க சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல நவிகேஷன் இருந்திருக்குமா ஆபிரகாமுக்கு? இல்லை. இப்போ நமக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு நவிகேஷன் இருந்தால் இன்னொரு ஆள் தேவைப்படாது. அந்த நவிகேஷனோடய போயிடலாம். ஆனால்
ஆபிரகாமுக்கு போகிறதுக்கு அந்த நவிகேஷன் இருக்கே இல்லை, அந்த இடத்துல ஒரு பெரிய டெக்னாலஜியாக இதை ஃபோனில் ஏதாவது ஒன்று பார்த்து போகலாம், ஒன்றுமே இருக்கே இல்லை. ஆனாலும் போனான். எப்படி போனான்? விசுவாசத்தோடு கூட போனான். ஹல்லேலூயா. யார் வராவிட்டாலும் தேவனுடைய சமூகம் அவனுக்கு முன்பாக கடந்து சென்றது. ஹல்லேலூயா. அவர் எங்கெங்கெல்லாம் அழைத்து கொண்டு போனாலும் அந்த இடங்களில் அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருந்து தான் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருந்து ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு சில வழியில் நவிகேஷன் அந்தந்த டைமுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம், ஆனால் பெர்மனெண்டான ஹெல்ப்பாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் வாழ்க்கையில் நீங்கள் படுக்க போனாலும் எழுந்திருந்தாலும் நீங்கள் உறங்கும் போதும் தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் போகும்போதும் வேலை செய்யற இடங்கள் இருக்கும்போது எங்கு போனாலும் அவருடைய சமம் உங்களுக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. ஆனால் எல்லா நேரத்தில் நீங்கள் நித்திரானா நவிகேஷனை தட்டி போட்டு தான் பார்க்கணும். என்ன தச்சு எங்கள் கார் ஓடிக்கொண்டு போகிறீங்க, நித்திராசன் நவிகேஷனை தட்டி தான் பார்க்கணும். அப்போ தான் உதவி செய்யும். ஓ இந்த இடத்துக்கு போ இப்படி திரும்பன்னு சொல்லும். அப்போ ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. நமக்கு சொல்ல வேண்டிய எல்லா நேரத்தில் இனிய குரலில் இனிய சத்தத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லி கொண்டிருப்பார். அது சில ஒரு ஊழியக்காரர்களூடாக சொல்லலாம், அல்லது தேவனுடைய வார்த்தை கூடாக சொல்லலாம், அல்லது மனுஷர்களுக்கு கூடாக சொல்லலாம். ஆண்டவர் சொல்லும்போது உங்களுடைய இருதயத்தில் வருகிறது அந்த சமாதானம் நிலைத்திருக்கும். அப்போ தெரியும் இது ஆண்டவர் என்னோட பேசி இருக்கிறார். சலனம் இருக்காது. கர்த்தர் பேசும்போது இதை இப்படி செய்யவா அப்படி செய்யவா, இது இப்படி நடக்குமா எப்படி இது நடக்குமோ தெரியாது, இப்படியெல்லாம் இருக்காது. இப்படித்தான் என் ஆண்டவர் செய்வார் என்ற உறுதி உங்கள் இருதயத்தில் தோன்றும். பரிசுத்த ஆவியானவர் அதை நினைத்து காட்டுவார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அவரோட கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட கூட எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, அவன் போன இடத்துல அந்த இடத்துல பஞ்சம் இருந்தது. என்ன ஆண்டவரே, நான் இவ்வளவு சீமானா இருந்தேன், நான் அந்த தேசத்தில் இவ்வளவு எல்லா ஆசீர்வாதங்களோடு இருந்தேன், இப்போ இந்த பஞ்சமுள்ள தேசத்தில் என்ன கொண்டு வந்து விட்டுகிறேன். இப்படியும் ஒரு ஆண்டவரை நான் தொழுது கொள்ள ஆண்டவன் கேட்காதபடி பஞ்ச இடத்துலையும் இருந்து அந்த இடத்துலேருந்து அப்போ இது இல்லை என்று அங்கால மூவ் பண்ணி அவன் போகிறதை நாங்கள் பார்க்குறோம். எங்களோட வாழ்க்கையில் எல்லாம் வருகிற ஒவ்வொரு காரியத்திலேருந்து நாங்கள் மூவ் பண்ணி நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு அவருடைய அன்போடு அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நினைத்து கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறது, என் குடும்பத்துக்கு முன்பாக செல்லுகிறது. ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ, என் சந்ததிக்கு என்ன சொன்னாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியவர் முழுமையாக நிறைவேற்றுவார் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? என் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார். இந்த வருஷத்துல சொன்னதை நிறைவேற்றுவார். அது தாமதமானாலும் அது இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. தாமதம் ஆய்கொண்டிருக்கிறதா கலங்கி போக வேண்டாம். இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு. அங்கே லாசரு மரித்த போது அவன் வியாதியாற்பட்ட நேரம் சுகப்படுத்தி இருந்தால் லாசரு தனியே சுகப்படுத்தி ஒழும்பி இருப்பான். ஆனால் மரித்த போது ஆண்டவர் அவனை உயிர்த்தெழ பண்ணின போது தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. ஏனென்றால் மரித்தவன் எழுந்தான் என்று சொல்லும் போது அது கர்த்தர் வல்லமை உள்ள தெய்வம் என்பதை வெளிப்படுத்தினது போல உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது ஒவ்வொன்றும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் செய்து வருகிறார். இந்த ஞாயிறு நாளிலேயும் நீங்கள் வந்திருக்கும் போது எப்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றது கூட, அதை நீங்கள் எப்படி காத்துக்கொள்ள முடியும் என்று கூட இந்த ஆபிரகாம் ஜெனசிஸ் 12 இருந்து இந்த 12 இருந்து 15 அதிகாரம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12 இருந்து 15 வரைக்கும் நீங்கள் பார்த்தா அது அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தை குறித்தே காணப்படுகிறது. ஆதியாகமம் 1 இருந்து 11 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரியேஷனை பற்றியும் இந்த உலகத்தில் எப்படி பாவம் வந்தது என்றதை குறித்து, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எப்படி நடந்தது என்றதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் 12-15 வரை நீங்க பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு குடும்பம் ஒரு ஆண்டவரை விசுவாசித்த ஆபிரகாம் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி நடத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பெரிய திரளான கூட்டங்கள், திரளான உலகம், ஜனங்கள், ஜாதிகளையும் நினைப்பதுண்டு. அதே போல ஒரு தனி மனிதனையும் கர்த்தர் நினைப்பதுண்டு. ஹல்லேலூயா. ஒரு நாளும் கலங்கி போவது என்னை யாரும் நினைக்காம விடலாம், உங்களை யாரும் நினைக்காம விடலாம், ஆனால் நினைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உங்கள் நினைவாகவே இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. அவை கலங்கி போக தேவையில்லை. அந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உதவி செய்தது போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பூமிக்குள்ள உனக்குள்ள இந்த வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ள ஆண்டவே ஆபிரகாமுக்கு சொன்னபோது வம்சம் உனக்குள்ள ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்றார். ஆனா ஒரு பிள்ளை எனக்கு இல்லையே அப்பா, 75 வயதாயிட்டு ஒரு பிள்ளை இல்லை. அங்கால நீங்கள் அடுத்த 14ஆவது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அவருக்கு 100 வயதாயிடுச்சு. ஆண்டவர் 100 வயதாக இருக்கும்போது தான் ஆண்டவர் ஒரு குமாரனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் 15ஆவது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க. 15:5
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆமென். ஆண்டவர் அவனை வெளியே அழைக்கிறார். வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொல்லுகிறார். வெளியே அழைச்சிருந்த ஆண்டவர் உள்ளுக்குள்ளதான் அந்த வானத்தில் அண்ணாந்து பார்க்க நட்சத்திரம் தெரிஞ்சிருந்தா அன்றைக்கு அது அந்த நேரம் ஒரு இரவாத்தான் நிச்சயமாக இருந்திருக்கு. பகலில் நட்சத்திரம் தெரியாது. ஆபிரகாம் 100 வயதில் தூங்கி கொண்டு இருக்கிற வேளையில், நித்திர வேளையில் ஆபிரகாம் பார்த்து, ஆண்டவரே, நான் இவ்வளவு எல்லாம் காத்து நீங்கள் சொன்ன ஆசீர்வாதமாக இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்றெல்லாம் சொன்னீங்க. நான் வந்து இந்த ராத்திரியில் இந்த 7வது வயசில் தூங்கி கொண்டு இருக்கிறேன், இப்பயுமா என்ன வழியை அழைக்கிறீங்க ஆண்டவரே என்று கேள்வி கேட்டிருக்கக்கூடும். எவ்வளவு கேள்வி கேட்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்று வரையும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமை ஆபிரகாம் வெளியே வர எத்தனை பேருக்கு விசுவாசமா இருக்குது? ஆபிரகாமை அழைத்தவுடன் ஆபிரகாம் வெளியே அந்த இடத்தை விட்டு வருகிறான். வந்து ஆண்டவர் சொல்கிறார், வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை எல்லாம் நீ எண்ணக்கூடுமானால் எண்ணு, அப்படியா என்னுடைய சந்ததியை நான் இருக்கும். இப்போ உனக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஆண்டவர் சொல்ற 100 வயசுல இப்படித்தான் இந்த நட்சத்திரம் தான் உன்னை சந்ததி இருக்கும். நடக்கக்கூடிய ஒரு காரியமா? இல்லை, நடக்க முடியாத ஒரு காரியத்தையும் இது இனி முடியாத டாக்டர்ஸ் கைவிட்டு இருக்கலாம், நடக்காது என்று லாயர்ஸ் கைவிட்டு இருக்கலாம், இது இந்த விசா இனி கிடைக்காது என்று எல்லாம் பரிசிட்டர்ஸ் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர், நானும் நீங்களும் விசுவாசிக்கிற நம்முடைய தெய்வம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தெய்வம், நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நமக்குரியது. ஹல்லேலூயா. எது இம்பாசிபிளோ அதெல்லாம் நம்முடைய ஆண்டவரால் கூடும். எவ்ரிதிங் வித் பாசிபிள் வித் காட். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரால் கூடும். கர்த்தரால் கூடாதென்று ஒன்றுமில்லை. ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி ஏன் சொன்னார் பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். நாங்கள் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தை பூமியை மண்ட சாஸ்திரங்களை படைத்த தெய்வத்திற்கு தான் எனக்கு உங்களுக்கும் ஒத்தாசை வருகிறது. ஒத்தாசை சாதாரணமா சில பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்தீங்கன்னா எல்லாம் அங்கே ரெடியாக இருக்கும். சில வேளையில் நீங்கள் அவங்க விரும்புகிறத நீங்கள் செய்யலைண்டா, அங்கே போய் எல்லாம் ரெடியாக இருக்கா, அதுக்குமாக எல்லாம் தாறுமாறாக இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்க தெரியாது? அவங்களோட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றலைண்டா, அந்த ரெடியாக இருக்க வேண்டிய காரியத்துக்கு பதிலாக அது சும்மா போயிருந்தாலே நீங்கள் போய் எல்லாம் செய்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் எல்லாம் தாறுமாறாகி ஒன்று நீங்கள் செய்யலாத மாதிரி எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. நமக்கு முன்பாகவே சென்று குணலான எல்லாவற்றையும் நேராக்கி எல்லாம் நமக்கு எது ஏற்றதா இருக்கிறதோ, நம்முடைய குடும்பத்துக்கு ஏற்றதா இருக்கிறதோ, ஆபிரகாமையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகி ஆபிரகாமின் மூலம் அநேக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு அந்த ஆசீர்வாதம் அவனோட மட்டும் இருக்கவில்லை, அநேக சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதித்தால், வாழாக்காமல் தலையாக்கினால், கீழாக்காமல் மேலாக்கினால், அந்த ஆசீர்வாதம் நம்மோட மட்டும், நம் சந்ததியோட மட்டுமல்ல, அநேக ஜாதிகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பொத்தி நம்மோட மட்டுமே முடிந்து விடக்கூடாது. அது அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் 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 பூமியில் உள்ள வம்சங்கள், பூமியில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம், அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எனக்கும் உங்களுக்கும் வரும்போது அதை போல சந்தோஷம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடங்களில் அநேகர் வந்து சொல்வார்கள், உங்களுடைய நீங்கள் சொன்ன வார்த்தைகள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், நீங்கள் எனக்கு ஜெபிச்சதில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், இப்படி யோசித்திருக்கிறார். அந்த மகிமை எல்லாம் நம்முடைய தெய்வத்துக்கு. ஹல்லேலூயா. என்று அவர் தான் அதையெல்லாம் செய்தார். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் அவர் தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு நாங்கள் மகிமையை செலுத்தினாலும் எங்களை அறியாத ஒரு சந்தோஷம், எங்களை அறியாத ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு மரணத்தின் படுக்கையில் இருக்கும்போது எனக்காக வந்து ஜெபித்தீர்கள், எனக்காக ஃபோனில் ஜெபித்தீர்கள், நான் சுகமானேன் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கே மகிமை. ஆனால் அவர்கள் சுகப்பட்டதை நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கிறதில்ல. நீங்கள் வியாதிப்பட்டு அதே சூழ்நிலைகளில் நானும் நீங்களும் இருப்போமானால், மரணத்துக்கு போராடுகிற நாட்களை எண்ணிக்கொண்டு இருப்போமானால், எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் மரணத்துக்கு போராடுகிறது போல காணப்படுவோமானால் எவ்வளவு வேதனை இருக்கும். அவர்கள் சுகப்பட்டவுடன் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதே போலத்தான் நம்முடைய சகோதரனோ சகோதரியோ, நாம நேசிக்கிறவங்களோ தூர இருந்தாலும் கிட்ட இருந்தாலும் அவர்களுக்கு ஜபித்து ஆண்டவரோட அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கும்போது, எசப்பா இவர்களுக்காக செய்யுங்கப்பான்னு நாங்கள் கேட்கும்போது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும்
மற்றவர்கள் ஜெபிக்க கேட்கும்போது நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டுமே. மற்றவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கவே என்றால் ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதித்த போது அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சோர்வுகள் வரும் மாட்டதை நான் சொல்லல. பிரச்சனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், கண்ணீர்கள் துக்கங்கள் வரலாம். இதெல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையும் அதிகாரமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். போதுமான கிருபையை தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிகள் அது போதுமான கிருபை? இதே ஒரு பெரிய பாரம் இருக்கிறதை அதை தாங்கத்தக்க கிருபையை நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சில வழியில் வாழ்க்கையில் போகும்போது பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டும். ஆனால் அதை தாங்கத்தக்க கிருபை எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். சில காலங்கள் சில வருஷங்கள் போன பின்பதாக நான் நீங்களும் இருந்து அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தியானித்து பார்த்தார். அதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக என் ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சில வேளையில் சில போராட்டத்தின் பாதைகளில் போய்கொண்டிருந்தாலும் கலங்கி போக வேண்டாம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணவர். ஒன்றை ஒன்று நானும் நீங்களும் கர்த்தருக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் விசுவசிக்க வேண்டும். அங்கே நாங்கள் குடும்பத்தில் கூட அங்கே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது, கர்த்தருக்குள் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவன் மனைவிக்கு அங்கே அன்பாய் இருக்க வேண்டும். மனைவி கணவனை கீழ்ப்படிய வேண்டும். He was a man of faith. ஆனால் அவர் என்ன செய்கிறார், போய்க்க தனக்கு ஆபத்து வந்துடும் என்று சொல்லி சாராளை பார்த்து சொல்லுகிறார், நீ பார்வோன் அரண்மனைக்கு உன்னை கொண்டு நாங்கள் போகும்போது உன் நிமித்தம் என்னை அவங்க கொண்டு போடுவாங்க. உன் நிமித்தம் என்னை அவங்க கொண்டு போடு, நீ மிகவும் அழகுள்ள ஸ்திரீ என்று கண்டு உன் நிமித்தம் என்னை கொண்டு போடுவாங்க. அவங்க கொல்லாத படிக்கு நீ எனக்கு சகோதரி என்று நீ சொல்லு என்று சொல்லி யார் சொல்கிறது? ஆபிரகாம். அப்படி கணக்கு வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரலாம். அப்படி வந்த உடனே அவன் அப்படி சகோதரி என்று சொல்லு, ஏனெண்டா நான் உயிர் தப்போணும். ஆனால் உனக்கு அங்கே என்ன நடக்கும்ன்றது பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. விளங்குதா? செல்ஃபிஷ் அப்படி கூட வரலாம். ஆனால் ஆண்டவர் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டால் சாரா, ஆனால் அங்கே அவர்கள் அந்த பவர்லெஸ் அந்த இடத்துல போன போது அவளுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. அரண்மனையில் ஒரு ஆள் இருக்கலாம், ஆனால் அதிகாரம் இல்லாமல் என்ன பிரயோஜனம்? நீங்கள் பெரிய ஜாப்பில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அதுக்கு என்ன ரைட் ஒன்றும் இல்லை. என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. அப்படி தான் அவள் அந்த அரண்மனையில் அழகுள்ள ஸ்திரீட்டுக்கு அங்கே கொண்டு போய் வச்சுருந்தாங்க. இங்கே ஆபிரகாமுக்கு அவளின் நிமித்தம் எல்லாம் பெரிய பெரிய ஆரவாரங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் கொடுத்தாலும் ஆண்டவர் ஒருவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வம் போய் பார்வோனுக்கு போய் அங்கே எச்சரிக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். அது என்னுடைய ஊழியக்காரன் ஆபிரகாமுடைய மனைவி அவரை நீ தொடக்கூடாது என்று எச்சரித்தோன்னு அவன் பயந்து போகிறான். ஹல்லேலூயா. பயந்தது நிமித்தம் அவன் திருப்பி வந்து ஆபிரகாம்கிட்ட கேட்குறான், நீ ஏன் இப்படி உன்னுடைய மனைவி என்று சொல்லலை, சகோதரி என்று சொன்னாய் என்று கேட்குறான். எனக்கு பயத்து நிமித்தம் தான் சொன்னேன், என்னை நீங்கள் கொண்டு விடுவீங்கள், இந்தா நீ உன் மனைவியை வைத்துக்கொள் என்று கொடுத்து இன்னும் உபகாரங்களையும் கொடுத்து அப்படி ஆசீர்வதித்து அவர்களை அப்படியே குடும்பமாக அனுப்புகிறார்கள். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் தப்பித்துக் கொள்கிற வழியை ஆண்டவர் செய்தாலும் கூட ஆண்டவரோடு கூட கர்த்தருடைய கரம் சாராளோடு இருந்தது. இங்கே யார் தான் சில பேர் நம்பினவங்க கூட அந்த போராட்டம் 2 பேர் நீண்ட போனால் ஒரு ஆள் 2 பேரும் நீந்தி 2 பேரும் தப்பி வரலாம். ஒரு ஆள் தாழ போனால் ஒரு ஆள் இழுத்து விழுத்திட்டாவது மற்றாள் வெளியில் வந்தது. ஏன்னா 2 பேர் நீண்ட போய்க்க ஒரு ஆள் தாழ போதுன்னா மற்றாள் எப்படியாவது இழுத்து உள்ளுக்க விட்டுட்டு தான் வெளியில் வந்துடலாமண்டு. அது மாதிரி ஆபிரகாம் சாராளும் போனால் ஆபிரகாம் தனக்கு உயிராபத்துன்னு சொல்லி சாராளை பார்வோன் அரண்மனைக்கு அனுப்பி விட்டார். என்ன தப்பவை என்று. அப்படி வாழ்க்கையில் சில செல்ஃபிஷான இதுகள் குடும்பங்களில் கூட வரலாம். இதெல்லாம் வந்தாலும் வெளியில் வந்தோடனே ஆபிரகாம் பார்த்து சாரா கேட்டா, நீரேன் இப்படி எனக்கு செய்தீர், இப்படியே நடந்தது, இன்றைக்கே போய் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணும் சொன்ன இல்லை. அப்படியெல்லாம் சகிச்சு பொறுத்து தாங்கி ஆபிரகாம் பார்த்து ஆண்டவனே என்று ரெஸ்பெக்ட் பண்ணி போனபடி அந்த குடும்பம் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அவங்க சந்தோஷமாக ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நின்று அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் அநேக காரியங்கள் வரலாம். நாங்கள் எல்லாருமே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது தான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படியெல்லாம் வந்தாலும் அதையே இருதயத்தில் வச்சு சாதிக்க ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஆனால் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தெய்வத்தை நம்பும்போது அவரை முன்னில் வைத்து எங்களுடைய குடும்பங்களை கட்டும்போது
கணவன் மனைவி என்றால் மூன்றாவது ஆளாக நம்முடைய ஆண்டவர் அதில் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள் என்றால் மூன்றாவது ஆளாக நம்முடைய ஆண்டவர் இருக்க வேணும். ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேற வேணும். ஆண்டவருடைய சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேணும் என்று ஆண்டவர் இருக்க வேணும். நம்முடைய உறவுகள் என்றால் அவர்கள் எப்படியாவது ஆண்டவர்களை நாம் கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கை பிளஸ்ஸிங்காக இருக்க வேணும், அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேணும், நம்மளுடைய நோக்கங்கள் இருக்க வேணும். இப்படியான எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் வந்தாலும் அதை சாதிக்காதபடி அன்பின் நிமித்தம் அதை தாங்கிக் கொண்டு நம்மை அழைத்த தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம், ஒருபோதும் நம்மை கைவிடாதவர், ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதவரை எப்பொழுதும் கை பெற்று பிடித்துக் கொண்டால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆகவே ஆபிரகாம் முதலாவது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஒன்று, அவர் வந்து he was a obedient, he was a man of obedient, he was a man of faith. ரெண்டு விஷயத்தை இந்த அவர் வந்து விசுவாசத்தில் அவர் வல்லவனாரார் என்று சொல்லி ரோமர் 4:18 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென். இந்த இடத்துலையும் சொல்லப்படுவது விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கையில் பாருங்க. சில வேளையில் நீங்கள் வேலை செய்ய போகும்போது உங்களுக்கு பலவீனங்கள் வரலாம். முதல் நாள் நித்திரை கொள்ளாமல் அடுத்த நாள் வேலைக்கு போனால் பலவீனமாக இருக்கும், அல்லது நோய்வாய்ப்பட்டால் பலவீனமாக இருக்கும். சில வேளை கேன்சர் அப்படியான வருத்தங்க வந்தால் அந்த இந்த மருந்து நிமித்தம் ஒரு சைடு எஃபெக்ட், அதில் ஒரு வீக்னஸாக இருக்கும். அதே போல் விசுவாசத்தில் கூட பலவீனமாக இருக்கவில்லை. எப்படி ஆபிரகாம் தான் அவன் அந்த 100 வயசில் கூட விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 100 வயதாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அப்போ 100 வயதாக இருக்க கூட அவன் வீக்னஸ் ஆகிருக்கல. என்னத்தில்? விசுவாசத்தில். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் எனக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுவதற்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஒன்றே ஒன்று அவருக்கு கூடாத காரியம்னா நாங்கள் அவிசுவாசமாக இருந்தால் அவருக்கு கூடாத காரியம். அப்போ நாங்கள் ஃபெய்த்தாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். அப்போ தான் அது ஆண்டவருக்கு பிரியம். அவன் வந்து பலவீனமாக இருக்க இளைஞத்தில் விசுவாசத்தில் ஏறக்கூடிய 100 வயது. அப்போ தன் சரீரம் இனி ஒரு குழந்தை பிறக்க போதும் அப்படி கூட அவன் நினைக்கல. ஒன்றை ஒன்று தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாக நம்பி முழுசா 100% அவன் நம்பினான். 100% பிளஸிங்கை எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களோட வாழ்க்கையில் முழு நிச்சயமாக 100% ஃபெய்த் ஆண்டவர்களை நாங்கள் வைக்க வேணும். 100% பிலீவ் பண்ணணும், என் ஆண்டவர் செய்வார். 100% ஒபீடியண்டாக நாங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3 காரியங்கள். 100% நாங்கள் ஒபீடியண்டாக இருக்கணும், 100% நாங்கள் ஃபெய்த்தாக இருக்க வேணும், 100% அவரோட கூட நீங்களும் நடக்க வேணும். நீங்கள் உங்களோட குடும்பத்தில் நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ அல்ல பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்க, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் எல்லாம் உனக்கு தான், நான் உழைக்கிறதெல்லாம் உனக்கு, நான் சேமிக்கிறதெல்லாம் உனக்கு, உனக்காகவே எல்லாம் செய்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை உங்களோட ஒய்ஃபோட நீங்கள் கதைக்கிறதில்லை, ஒரு வார்த்தை உங்களோட ஹஸ்பண்டோட கதைக்கிறதில்லை, ஒரு வார்த்தை உங்களோட பிள்ளைகளை இருத்தி அன்பாக கதைக்கிறதில்லை. உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா வளர்ந்து கொண்டு போகுமா? போகாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் 1000 எவ்வளவு சம்பாதித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வர்ற சந்தோஷம், கம்யூனிகேஷன், அதாவது ரிலேஷன்ஷிப், பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து மிக முக்கியம். ஆண்டவரோட அவருக்கு நீங்களும் ஒரு டைம், நாம் எல்லா வேலையும் செய்துட்டு இன்றைக்கு நான் ஓவர் டைம் செய்துட்டேன், இன்றைக்கு நான் ஒரு அளவுக்கு ஒரு 500 பவுண்ட்ஸ் அல்ல ஒரு நாளே 1000 பவுண்ட்ஸ் உழைச்சிட்டு ஒரு ஆள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரோட 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட டைம் இல்லை. அடுத்த நாள் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், அடுத்த நாள் போயிட்டு இப்படியே மாதம் போயிட்டு வருஷ கடைசி வந்துச்சு, அந்த நேரத்திலும் ஆண்டவரோட டைமில் அவர் என்ன சொல்லுறாருன்னு கேட்க டைமில். இப்படி உங்களோட வாழ்க்கையில் உங்களோட ஒய்ஃபோட உங்களோட ஹஸ்பண்டோட 1 வருஷமாக உங்களோட இருந்த 5 நிமிஷம் எனக்கு கதைக்க டைம் இல்லை. ஆனால் நான் உழைக்கிறதெல்லாம் உனக்கு தான், நான் சேமிக்கிறதெல்லாம் உனக்கு தான், பிள்ளைகளை பார்த்து நான் செய்கிறதெல்லாம் உங்களுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். ஆனால் அவங்களோட ஒரு நாள் பார்த்து நீ என்ன உண்டு மனதில் உள்ள கவலை என்ன மகளே, என்ன மகளையோ மகனையோ கேட்குறதுக்கு ஒரு பெற்றாருக்கு டைம் இல்லையண்டா நாம் செய்கிறதெல்லாம் வேஸ்ட். எத்தனை பேர் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவரோட ஒரு நல்ல ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருந்தபோது ஆண்டவர் அவனை அவனை ஆசீர்வாதம் மட்டுமல்ல ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். உங்களோட வாழ்க்கையில் உங்களோட குடும்பத்துக்கு மட்டுமில்லை நீங்கள் ஆசீர்வாதம், நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக என் ஆண்டவர் மாற்றுவார். இந்த நாட்டில் ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்னென்ன வார்த்தை கிரியை செய்ய வேணுமோ அதற்கு நீங்களும் ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்த போது ஆபிரகாம் ஒப்பு கொடுத்த போது
முடி நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 4 காரியங்களை நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஆபிரகாம் தேவனோட வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தான். அவன் போகிற இடம் எங்கென்று தெரியாத இருந்தும் போனான். எங்களோட வாழ்க்கையில் சிலவளை இதுதான் செய்ய போகிறேன், இந்த வேலைக்கு போகிறேன், அந்த வேலையில் என்ன பொசிஷனில் என்ன கிடைக்க போதோ தெரியாது, ஆனாலும் ஆண்டவர் சொல்லுறபடி நான் போகிறேன். அந்த இடத்த நீங்கள் போகும்போது உங்களுக்கு நல்ல ப்ரமோஷனோட நல்ல சேலரியோட உங்களுக்கே தெரியாது நீங்கள் அங்கே போய் யார் இருப்பாங்கண்டு ஆண்டவர் அந்த இடத்த நிறைவாக ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் போகும்போது லோத்தோட போனான், குடும்பங்களோட போனான். குடும்பங்களோட எல்லா ஜாதியும் கொண்டு போயில லோத்தோட அது அவர்களுக்கு உரிமையான வேறுகாரர் எல்லா லைஃப் ஸ்டாக்கோடையும் போனான், மிருக ஜீவன்கள் எல்லாத்தோடையும் போனான். ஆனாலும் அங்கே போய் அந்த நீங்கள் வீட்டை போய் வாசிங்க வந்த 13ஆம் அதிகாரத்தை சாப்டர் ஜெனசிஸ் 3:13 போகிற போது லோத்து பார்த்து இந்த பக்கம் தான் எனக்கு வேணும்னு லோத்து கதையை அவர் கொடுத்து விடுறான். கொடுத்து விட்டு, ஏன்னா அந்த அளவு தாங்கி இல்லாத சொத்துக்கள் இருந்தது, கொடுத்து விட்டு போனேன். லோத்து போனதின் பின்பதாக ஆபிரகாம் ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வைத்து என்ன தேவை என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல உங்களுக்கு நீங்கள் நேசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சில வேளையில உங்களுக்கு வாக்குவாதங்கள் வந்தால் கத்தர் அதையெல்லாம் சுமூகமாக தீர்த்து கத்தர் உங்களை மகிழ்ச்சியாக தங்க பண்ணி எந்த காரியத்தில் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த ஒரு காரியத்தில் ஒரு முடிவை எடுக்க முடியாது இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் தேவ சமாதானம் தங்கி நிறைவான ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஆசீர்வாதம் பொத்தல் பையில் போடப்பட்ட ஆசீர்வாதமாக அல்ல, 100க்கு 100% அந்த ஆசீர்வாதத்தை அடுக்கிக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆகவே வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே நீங்களும் பெற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்த நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு வந்தது. ஆனால் கர்த்தர் மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகினார். எங்களோட வாழ்க்கையில் வர்ற சாபங்கள் எல்லாத்தையும் நம்முடைய ஆண்டவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் சாபமாகினார். அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தில் வர சாபங்கள், கேர்ஸ், பரம்பரை வியாதிகள், டயபெட்டிஸ், இப்படி வர்றதான ஹார்ட் அட்டாக் அல்லது அல்சர், இப்படி இதெல்லாம் கேர்ஸ் அவங்களுக்கு பரம்பரையாக வருதோ அந்த வியாதிகளை எல்லாம் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு எனக்கு உங்களுக்கும் சுகம், ஆரோக்கியம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி அவையற்ற எல்லாம் செல்வது என்று நமக்காக தந்தார் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. அதுதான் கலேஷியன்ஸ் 3:14 அப்படி சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி, புறஜாதியான எனக்கும் உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவினால் வரும்படிக்கு, நாங்கள் ஜூஸாக இல்லை, நாங்கள் புறஜாதிகளாக இருந்தோம், எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்படிக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பாருங்கள். நீங்கள் திருமணமானா கணவன் மனைவிக்குள்ளான அதுக்கு பிறகு எல்லா பிளஸிங்கும் அவங்க ஃபேமிலிக்கு உண்டு. அங்கே மாதிரி பண்ணி முடிஞ்ச ஒரு வீடு இருந்தால் அந்த பிறகு அதுக்கு பிறகு அவங்க சொத்து 2 பேருக்கும் தான். அந்த சொத்துக்கள் பிள்ளைகள் இது எனக்கு வருமா அப்பான்னு கேட்க தேவையில்லை, அது பிள்ளைகளுக்கு உரியது. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு டிலக்ஷன் டிவானி இந்த எங்களுக்குள்ள சொத்து எல்லாம் பிள்ளைகளுக்கு உரியது. எனக்கு இது வருமாயிடுச்சு, எனக்கு வராது, அம்மாவுக்கு கேட்கணும் வருமாண்டல், அப்பாவுக்கு கேட்கணும், பிள்ளைகள் எங்க வேண்டியதில்லை, அது பிள்ளைகளுக்கு உரியது. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆண்டவர் நமக்காக சேமித்தது சிலுவையில் அவர் நம்மை மீட்டு எல்லா கேஸையும் தனக்கு மீது ஏற்றுக்கொண்டு எல்லா பிளஸிங்கையும் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் சொன்னதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த வருஷத்தில் தேவ ஊழியக்காரனோடாக நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஜெனசிஸ் 26:12 அந்த வசனத்தின்படி 100-fold blessing எங்களோட வாழ்க்கையில் வர வேணுமானால் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிற காரியத்தில் பொத்தலான பையில் போடப்பட்டதான ஆசீர்வாதங்கள் போல போய்விடாதபடி நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் உண்டாக நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஒன்று, தேவனை விசுவசிக்க வேண்டும். 3, அவரோடு கூட உறவாடி ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும். 4வது, அவர் சொல்லுறதை எந்த சூழ்நிலையில் சொன்னாலும் நெகட்டிவாக இருக்கிற சூழ்நிலையாக இருந்தால் இது நடக்காது, இது இம்பாசிபிள், ஆனால் கர்த்தர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. அதை முழு நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை, இந்த ப்ராமிஸை நீங்கள் நம்ப வேண்டும். இன்றைய நாளில் கூட அதே மாதிரி சில வேளை இவ்வளவு நாளும் நீங்கள் ஆண்டவரோட கூட கிட்ட இருக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் தூர போயிடுறீங்க. ஆண்டவரே, நான் உங்களோட கிட்ட இருக்கணும், உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறது இல்லை.
வேதம் வாசிக்கிறது அதை யாருக்கு நான் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய இதயத்தில் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். அப்படி தூர போய் இருந்தாலும் தூரப்போன கெட்ட குமாரனே ஆண்டவர் அங்கே தூரத்தில் வருவதை கண்டு ஓடி போய் முத்தமிட்டு அனைத்து என்னுடைய மகன் வருகிறான் என்று சொல்லி அணைத்து கொண்டது போல இந்த நாட்களில் தூரமாய் நீங்கள் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் உங்களை அணைத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்லல இந்த வேலைக்காரன் வருகிறார், என்னை விட்டு போன கெட்ட குமாரன் வருகிறான்னு சொல்லல, என்னுடைய மகன் வருகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்பொழுதும் நான் நீங்களும் அருமையான மகளும் அருமையான மகனுமாதி இருக்கிறார். எங்களுடைய பிள்ளைகள் எப்படி எங்களுக்கு அன்பு மகன் மகளாய் இருக்கிறார்களோ அதே போல என் ஆண்டவருக்கு அருமையான மகளும் மகனுமாய் இருக்க நான் நீங்களும் சோர்ந்து போயிருந்தால் அவர் அதை பார்த்து என்னுடைய மகளை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய மகனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். ஹல்லேலூயா. துக்கத்தோட கண்ணீரோட அநேக காலங்களாய் குழந்தை இல்லை, அநேக காலங்களாய் விசா இல்லை, அநேக காலங்களாய் வேலை இல்லை, அநேக காலங்களாய் இருந்த வீட்டை நான் விட்டு இதனூடாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன் நினைத்தேன். ஆனால் பொத்தலான பையில போடப்பட்ட ஆசீர்வாதம் போல போய்கொண்டிருக்கிறதே, இது ஏன் ஆண்டவர் என்று கேட்கிற கேள்விகளுக்கு கர்த்தர் இந்த நாளில் 100க்கு 100 விதமாய் ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க விரும்ப இந்த நேரத்தில் எழும்பி நின்றீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி அந்நிய பாசல் இறைந்து என்னுடைய ஆண்டவர் நிச்சயமாகவே என் தெய்வம் இந்த இடத்துல சொன்னதை நிறைவேற்றுவார். விசுவசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி என் அப்பாவோட சொல்லுங்க, ஆண்டவரை இந்த காரியத்தில் எனக்கு இந்த நாளில் நீர் ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறீர், ஒரு விடுதலையை தந்திருக்கிறீர். அப்போ அநேக காலமாய் நான் காத்திருந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறீர். யார் என்னை கைவிட்டால் நீர் என்னை கைவிடவில்லை, யார் என்னை மறந்தால் நீர் என்னை மறக்கவில்லை. ஆண்டவரை இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களில் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று சொன்னீரே. அப்பா நீங்க கூட இருந்து ஆண்டவர் நான் விசுவசிக்கிறேன் உங்களோட வார்த்தைகளை 100 மடங்காக நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் 30ஆக அல்ல 60ஆக அல்ல 100% 100-fold blessing Lord. நான் 100 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்பா இந்த வேளையில் குடும்பம் 100 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகள் என் சந்ததிகள் 100 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடங்கள் அவர்கள் 100 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்பா ஆண்டவரை உங்களுடைய கரத்தை வைத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. சகலவித ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் மீது வந்து தங்கட்டும். ஆண்டவரே நான் விசுவசிக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறேன், நீங்க சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் என்று முன்னிச்சயமாய் நம்புகிறேன். அநேக காலமாய் விசா இல்லாத காரியங்களால் அநேக காரியங்களை செய்ய முடியாதபடி நான் அங்கும் இங்குமாக அலைகிறேன். இந்த நாளில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த நாளில் எனக்கு ஒரு வெற்றி வேண்டும், இந்த நாளில் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர் என்று என் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம் என்பதை நீங்கள் நான் அறிந்திருக்கிறபடினால் கர்த்தர் இந்த நாளில் செய்யட்டும். கரங்களை உயர்த்தி என் ஆண்டவரை அந்நிய பாசையில் நிறைந்து என் தெய்வம் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கட்டும், என் தேவன் என்னை இந்த வேளையில் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த திருச்சபையையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சொன்னதை செய்கிற தெய்வம், சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர் உடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுங்க ஆண்டவரை. சொந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்பும் அப்பா, நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளில் சோர்ந்து போய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணுவீராக, பெருக பண்ணுவாராக. ஆசீர்வாதமாக எங்களோட பிள்ளைகள் இருக்கும்படிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்காய் அவர் கரங்களை தட்டிய தேவனை நன்றியோடு கூட சோதரிப்போம், நன்றியோடு கூட சோதரிப்போம். கர்த்தர் நீர் நல்லவர், 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 மகத்துவம் உள்ளவர். ஓ ரிக்கர வர வரவ ஹல்லேலூயா. ஆனால் நான் நீங்களும் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம், இவ்வளவு நாட்கள் உங்களோட கூட பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஜெபிப்பது, ஆராதிப்பது, அவருடைய சமூகத்தில் காத்திருந்தவர் சொல்வதை கேட்கிறதுல குறைவுகள் இருந்தால், தூர போய் இருந்தால், ஆண்டவரே திரும்ப உங்களோட சமூகத்தில் நான் வருகிறேன், திரும்ப என்னை அர்ப்பணிக்கிறேன், திரும்ப என்ன ஒப்பு கொடுக்கிறேன். 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளவும் உங்களோட என்றென்றுமாய் நான் உறவாடவும். இந்த உலகத்தில் யாருடைய சத்தமும் எனக்கு கிடைத்த சமாதானம் இல்லை, ஆனால் உங்களுடைய சத்தம் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னோட வாழ்க்கையில் நிரந்தரமானதப்பா. அதை நான் பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். விசுவாசிக்க முடியாதவர்கள், சந்தேகத்தின் ஆவி உள்ளவர், ஒவ்வொரு சந்தேகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அங்கே சந்தேகம் எப்பொழுதும் வருகிறது என்று சொல்லுகிற ஒவ்வொரு இருதயங்களிலிருந்து வெளியேறுவதாக. விசுவாசத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை, குடும்பங்களை, சந்ததிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாட்கள்ல அந்த விசுவாசம், ஆபிரகாம் விசுவசித்த அதே விசுவாசம், அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வரட்டும்.
உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும், உங்களோட கூட உறவாடட்டும், உங்களோட வாக்குத்தத்தத்தை நம்பட்டும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஒரு பாடலை பாடி ஒப்புக் கொடுப்போமா? உங்களோடு இருப்பதுதான் வேளையில் எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏசப்பா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். ஏசப்பா உங்களோட வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் அது வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது கத்தா. இந்த வல்லமை உள்ள வாக்குத்தத்தங்கள் இந்த வாரத்திலே உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் இருந்து கிரிய செய்கிறதற்காய் ஆண்டவரை 100க்கு 100 மடங்கு கிரிய செய்கிறதற்காய் என் அப்பாவுக்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன். அன்பு தெய்வம், அன்பு நேசர், உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். எப்பொழுதும் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவ தெய்வமே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் உங்களை கூப்பிட்டாலும் நீங்க மறுதரளி செய்து உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துறீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி, நன்றி ராஜா. என்னை கூப்பிடு, நான் உனக்கு மறுதரளி செய்து எட்டாலும் உயரமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி உன வாக்குத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி இருக்கிறீங்க ராஜா. அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம்.
பகுத்தறிந்து அவருடைய இருதயத்தில் என் தெய்வம் உங்களுடைய மனதுருக்கம் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால், ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால், அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற ஆனந்த தைரியத்துக்காய், விடுதலைக்காய், சமாதானத்துக்காய், சாம்பலான வாழ்க்கைகளை ஆண்டவரே இந்த நாளில் சிங்காரமாய் நீங்கள் மாற்றுகிறதற்காய் உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெருமைப்படுத்தி அநேக தேசங்களுக்கு முன்பாக அவர்களை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், திருச்சபையை என் தெய்வம் எங்கெங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்காய் என் தெய்வம் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுவோம். எல்லாம் உங்களால் உண்டானது கர்த்தாவே. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் இந்த வேளையில் உங்களோட தேவனுடைய வாக்குத்தத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுத்தாட அந்யோன்யக்கும் கர்த்தர் வரும்படி நம் அனைவரோடும் கூட இந்த வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி என் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம்.